மழை காலத்தில் பூஜரம்லாம் அந்த போட்டாக்கு பின்னாடிலாம் சிலந்தி கற்பாம்பூச்சி இந்த மாதிரி ஜந்துக்களெல்லாம் வரும். அதுக்கு வராமல் இருக்க ஒரு டிப்ஸு. இது தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். அதில் ரோஸ் வாட்டர், அதாவது பன்னீர், கூடவே ஒரு சிட்டிக்கு நல்ல நறுமணத்தை கொடுக்கும். அந்த பூச்சிக்கு தொல்லையெல்லாம் இருக்காமல் இருக்கும். மஞ்சள் ஒரு சிட்டிக்கை, வெட்டி வேர் பொடியாக நறுக்கிறது இருக்கும். சோம்பு இதெல்லாம் நம்ம எப்போவுமே சாமிக்கு ஏற்றுற கற்பூரம் பச்சை கற்பூரம், பட்டை நல்லா ஒரு பெரிய துண்டு உடச்சிக்கிட்டு, லவங்கம் ஒரு 3, ஏலக்காய் ஒரு 3 போட்டுக்கலாம். நல்லா கொதி வரட்டும். கொதி வந்த வரைக்கும் இது அப்படியே பூஜை ரொம்ப தனியாக இருந்தால் பூஜை ரூமுக்குள்ளே வச்சுருங்க. அப்படி இல்லை ஸ்லாப் அந்த மாதிரி இருந்தாலும் ஹாலில் வச்சுருங்க. இது எந்த இடத்துல அந்த மாதிரி பூச்சி தொல்லைங்க இருக்கோ அந்த இடத்துல நம்ம இந்த கொதிக்கிற தண்ணி எடுத்து வச்சுட்டு ஒரு வாரத்துக்கு அந்த பூச்சி தொல்லை இருக்காது. இது தெய்வீக சக்திக்கு இது உகந்தது. வீடு நறுமணமாக இருக்கும், அந்த பூச்சி தொல்லைங்களும் இருக்காமல் இருக்கும். அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் மழை காலத்தில் இந்த மாதிரி தான் நான் செய்வேன். இது ஏன் சுடு தண்ணியில் பச்சை தண்ணியில் கூட போகலாம். சுடு தண்ணியில் போகிறப்ப அது அந்த வெட்டி வேறு, நம்ம போட்டுக்கிற பச்சை கற்பூரம், சாதா கற்பூரம், அந்த ஏலக்காய், லவங்கம் அதெல்லாம் அந்த சூடு ஏற வீடே அப்படியே மணக்கும். அதுக்கு தான் பச்சை தண்ணியில் போடுறப்ப அது ஊறின பிறகு தான் அது வரும். இந்த மாதிரி சுடு தண்ணியில் போடுறதுனால ரொம்ப கொதிக்கலாம் டஸ்ட் சூடான அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இந்த வாசம் அவ்வளோ ஒரு நறுமணம் கொடுக்குது. இப்போ பூஜரமாக இன்றைக்கி வேலைக்கிழமை எல்லாம் தொடச்சி கிடச்சி க்ளீன் பண்ணியாச்சு. கொஞ்சம் வச்சாச்சு. இந்த மாதிரி வைக்கிறப்ப அவ்வளோ ஒரு நறுமணமாக இருக்கும். இது சொன்னால் புரியாது, நீங்கள் செஞ்சு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இதோடைய நறுமணமும் இதோடைய சக்தி உங்களுக்கு கிடைக்கும். எப்போ இந்த மழை டைமில் நைட்டில் இந்த கரப்பாம்பூச்சி, எட்டுக்கால் பூச்சி இந்த எண்ணெயில் விழுந்துடும். அந்த எண்ணெய் நம்ம தெரியும் ஏற்ற முடியாது, அது வேஸ்ட்டாக தான் போகும். அதனால் இந்த மாதிரி நம்ம செஞ்சு வைக்கிறப்ப அந்த வாசனைக்கு அது இருக்காது. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.